ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தி எஃப்எஃப்டி சேனல். நான் அருண், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். சமீபத்து காலத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்துருப்போம். ஒடிசாவை சேர்ந்த ஒரு கிராமத்துவாசி தன்னுடைய சகோதரி இறந்த உடனே அவங்களுடைய வங்கி கணக்கில் இருக்க பணத்தை போய்ட்டு பேங்க் அதிகாரிகிட்ட கேட்பார். அவங்க பல முறை அவரை அலக்கழிச்சிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இறந்த சகோதரியை புதைச்ச இடத்துலேருந்து அவங்களுடைய எலும்பு கூடுகளை தோளில் சுமந்துன்னு போயிட்டு பணத்தை கேட்பார். அப்போ எல்லாமே பதறி போய்ட்டுருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரரை பல முறை அலக்கழிச்சிருக்காங்க. அவருக்கும் அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்றது தெரியல கிராமத்துவாசிக்கு. அதாவது ஒருத்தங்க அவங்களுடைய வங்கி கணக்கில் யார் பேரை நாமினின்னு சொல்லிட்டு போட்டு வைக்கிறாங்களோ அந்த நாமினிக்கு வங்கியின் முழு தொகையும் பெறறதுக்கு முழு அதிகாரமும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தொகை, சிறிய தொகை இருந்தால் வங்கியின் அதிகாரிகளை யார் நாமினியோ அவங்களை கூப்பிட்டு கொடுத்துடலாம். வங்கி கணக்கு வச்சுருக்கவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதை கொடுத்துடலாம். அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது. அப்படி கொடுக்க முடியாத பட்சம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாமினி ஒரு பேரை போட்டிருப்பாங்க. ஆனால் இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரிசுதாரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பிரச்சனை பண்ணால் மட்டும்தான் கோர்ட்டிலேருந்து ஆர்டர்ஸோ அல்லது வாரிசு சான்றிதழோ இது மாதிரிலாம் தேவை. அப்படி யாருமே பிரச்சனை பண்ணாத பட்சத்தில் அவங்களுக்கு வாரிசுதாரர்கள் ஒருத்தர் மட்டும் இருக்கின்ற பட்சத்தில் நாமினி அவங்க போய் கேட்டாங்கன்னா அந்த தொகையை கொடுப்பது பார்த்திங்கன்னா வங்கி அதிகாரிகளுடைய கடமையாகும். இதுதான். இது பல பேருக்கு தெரியாமல் விட்டுறாங்க. நம்ம எப்படி போய்ட்டு பணத்தை கேட்குறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே ஒரு சின்ன அமௌண்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக போய்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணாலே வங்கி கணக்கு யார் வச்சுருக்காங்க அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போய்ட்டு காமிச்சு நாங்கள் தான் நாமினின்னு சொல்லிட்டு சொன்னாலே அதை கொடுக்கறதுக்கு அந்த வங்கி அதிகாரிகள் கடமைப்பட்டிருக்காங்க. இதை தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சொல்லுது. தேங்க்யூ.